நான் பார்த்ததுலயே என்ன ஷாக்காகி நைட்டு பூரா தூங்கடாம பண்ண படம் தான் இந்த படம் தான் சொல்லுவேன். என்ன படம் தானே கேட்குறீங்க? கண்டிப்பா சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ. நான் உங்க பிரதீப். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா திஞ்சித் தையதன் டைரக்ஷன்ல சந்தீப் பிரதீப் அண்ட் வினீத் அண்ட் நரேன் இவங்க நடிச்ச படம் தான் எக்கோ. இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போற முன்னாடி மறக்காம மிஸ்டர் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எக்கோ இந்த படத்தோட கதைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, காட்டுக்கண்ணுங்கிற மலை கிராமத்துல ஒரு வயசான பாட்டி வசிச்சுட்டு வர்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. அந்த பாட்டியை பார்த்துக்கிறதுக்காக சந்தீப் பிரதீப் வந்து ஒரு பணியாளரை நியமிக்கிறாங்க. ஸோ சந்தீப் பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிக்கு தேவையான பொருள்லாம் வந்து மலைக்கு கீழே அந்த கிராமத்தில் வந்து வாங்கி கொடுத்துட்டு அந்த பாட்டியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த சமயத்தில் வினீத் வந்து அந்த காட்டுக்குள்ள ஒரு வேலை விஷயமா வந்து டென்ட் போட்டு அமைச்சு அங்க இருந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த வினீத் வந்து ஒரு சமயத்துல இறந்து போயிடுறாரு, மர்மமான முறையில கொல்லப்படுறாரு. சோ வினீத் எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லி அவரோட கேஸை விசாரிக்கிறதுக்காக நரேன் உள்ள வராரு. நரேன் அந்த கேஸை விசாரிக்கும் போது சந்தீப் பிரதீப் கூப்பிட்டு நீ இந்த மாதிரி கொலை பண்ணியான்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு அந்த கொலைக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பார்த்தா நரேன் வந்து அந்த கொலை பண்ண விசாரிக்கிறதுக்காக வரவே இல்லை. வேற என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவர் வந்து குரியச்சன் ஒரு கேரக்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக வராரு. யார் இந்த குரியச்சன்? இந்த பாட்டிக்கு குரியச்சனுக்கு என்ன சம்பந்தம்? சந்தீப் பிரதீப் ஏன் விசாரிக்கிறாங்க? வினீத் யார் கொண்டது? சோ அதுதான் இந்த படத்தோட அவர் கதைக்களமாவே அமையுது. கிஷ்கிந்தா காண்டம் படத்தை இயக்குன டைரக்டர் திஞ்சித் தையதன் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா கதைக்களமாகட்டும் இவரோட டைலாக்ஸ் ஆகட்டும் சூப்பராகவே கன்வே பண்ணிருக்கான்னு சொல்லணும். நல்ல ஒரு கன்வேவா ஆடியன்ஸுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியா கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். அதே மாதிரி இதுல ஒர்க் பண்ண ஆக்ட்ரஸோட ஆக்டிங், சந்தீப் பிரதீப் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல வரும்போது ஒரு சைலண்டான கேரக்டரா வந்து இன்ட்ரோ பிளாக் அப்புறம் அப்படியே ஒரு புலி மாதிரி மங்கம் பண்ணி வச்சிட்டாரு. அதுவும் எனக்கு கிளைமேக்ஸ்ல வந்து மைண்ட் ப்ளோவிங்கே ஆயிடுச்சு எனக்கு. ஏன் கேக்குறீங்கன்னா, அவர் வந்து அந்த லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் வந்து அவரோட கேரக்டரை ஃபுல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு கிளைமேக்ஸ்ல நல்லா ஒர்க் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லுவேன். இந்த படத்துல ஒர்க் பண்ண வினீத்ங்கிற கேரக்டர் அவர் உண்மையாலுமே நல்லாவே பண்ணியிருக்காரு சொல்லணும். வில்லன் ரோலை நீட்டா கொடுத்திருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்தாலும் இந்த கதைக்கு அவரோட கேரக்டர் உண்மையாலுமே மாஸ் பிளாஸ்ட் தான் சொல்லுவேன். வினீத்தோட கொலைகேசியை விசாரிக்க வந்த நரேன் உண்மையாலுமே இந்த படத்துல அவரோட ஆக்டிங்கை மிரட்டி விட்டாருன்னு சொல்லணும். ஒவ்வொரு சீன் சீக்வன்ஸ் ஆகட்டும் அந்த விசாரிச்சு அந்த கதையை அவரு தான் நகர்த்தி எடுத்துட்டு போறாருன்னு சொல்லணும். சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபர் இந்த படத்துக்கு ஒரு ஒயினாடி மாதிரி வேலை பார்த்திருக்காரு. ஏன் கேக்குறீங்கன்னா, இந்த படத்துல நாய்களை வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு சீன்ல காட்டுறதுக்காக ரொம்ப க்ளோஸ் அப் ஷாட் வச்சு ரொம்ப மெனக்கெட்டு எடுத்திருக்காரு. அந்த சீன்ல பார்க்கும்போது நம்மள ஏதோ நாய் கடிக்க வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதே மாதிரி அந்த படத்துல மலாய், அதாவது மலேசியாவை ஒரு நேச்சுரல் ஃபீலிங்கா காட்டியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஃபாரஸ்ட் நம்மளுக்கு நேச்சுரல் ஃபீலிங்கா காட்டி அந்த ஃபீலிங்கை நம்மளுக்குள்ள நல்ல நீட்டாவே எடுத்துட்டு வந்திருக்காரு சொல்லணும். இந்த படத்துல அதிகமா ட்ரோன் ஷாட் இல்லாம அந்த ஃபாரஸ்ட்டை நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் ஃபீலிங்ல ரொம்ப லுக்கா கொடுத்திருக்காரு சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்துல மியூசிக், இந்த படத்துக்கு மியூசிக் வந்து ஒரு சைலண்டான ஒரு ஃபீலிங்கை கொடுத்து நம்ம உட்கார வச்சிருந்தாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த மியூசிக் வந்து அந்த படத்தை ஒரு எக்ஸ்பென்சிவான பூமா ஏற்றி கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளை வச்சு செஞ்சிருச்சுன்னு சொல்லணும். மியூசிக் தான் இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு பிளஸ் பாயிண்டாவே இருக்குது. ஸ்கிரீன் பிளே, இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும் செகண்ட் ஹாஃப் ஆகட்டும் ஸ்லோவா தான் போகும். ரொம்ப வந்து அட்வென்ச்சர் எதிர்பார்த்து ஆக்ஷன் பிலிம் எதிர்பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் வந்து சத்தியமா செட் ஆகாது. நல்ல ஒரு மிஸ்டரி அண்ட் த்ரில்லர் எதிர்பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் உண்மையாவே ஒர்த் ஃபீலிங் தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்கிரீன் பிளே வந்து மெதுவாக எடுத்துட்டு போனாலும் கேரக்டர் வந்து அந்த ஸ்கிரீன் பிளேவை நகர்த்தி நம்மளை ஆடியன்ஸ் உட்கார வச்சு பார்க்க வச்சிட்டாங்கன்னு சொல்லணும். இந்த படத்துல நான் மைனஸா பார்த்து வச்சீங்கன்னா ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குரியச்சன் கேரக்டர் எதுக்காக தேடுறீங்க அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை. மொத்தத்தில் இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த படத்தை போய் உட்காந்து பார்த்தோம்னா நமக்கு நல்ல ஒரு அட்வென்ச்சர் ஃபீலிங் கிடைக்கும். ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா இருக்கும். இந்த படத்துக்கு நான் கொடுத்த ரேட்டிங் 5/3.5. ஸோ நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் மறக்காம மிஸ்டர் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த மூவி ரிவ்யூல சந்திப்போம். நான் உங்க பிரதீப்.